அண்மை செய்தி. விக்கிரவாண்டி தேர்தலில் திமுக முன்னிலை பெற்றுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சரவணன். வணக்கம் சரவணன், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை 15 சுற்றுகள் நிறைவு பெற்று அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 15வது சுற்றுல திமுக வேட்பாளர் 6015 வாக்குகளும் பாமக வேட்பாளர் 4188 வாக்குகளும் பெற்றுள்ளனர். தொடர்ந்து அடுத்த சுற்று 16வது சுற்று எண்ணப்பட்டு வருகிறது. இதுவரை எண்ணப்பட்டதுல அதாவது 15 சுற்றுகள் முடிவுல 51,829 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். 15வது சுற்றுல திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 6015 வாக்குகள் பெற்றிருந்த நிலையில இரண்டாவது இடத்தில் பாமக வேட்பாளர் 4188 வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். அதன்படி இதுவரை இந்த 15 சுற்று முடிவுல 94,992 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். பாமகவின் சி அன்புமணி 43,163 வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அபிநயா 7,275 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் பாமக வேட்பாளரை விட 51,829 வாக்குகள் வித்தியாசத்தில் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். 16வது சுற்று எண்ணப்பட்டு வருகிறது. இன்னும் 4 சுற்றுகளே இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் விறுவிறுப்பாக எண்ணப்பட்டு வருகிறது. அதாவது மதிய உணவு இடைவேளைக்கு முன்பாகவே விரைவாக எண்ணி முடிக்கப்பட்டு இது அறிவிப்புகள் வெளியிடுவதற்கு தீவிரமாக வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. 16வது சுற்று சற்று நேரத்தில் முடிவடைய நிலையில இன்னும் ஒரு 3 சுற்றுகள் விறுவிறுப்பாக எண்ணப்பட இருக்கிறது. அதே போல தபால் வாக்குகளும் ஏற்கனவே எண்ணப்பட்டு அதனுடைய முடிவுகளும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது அதிகாரப்பூர்வமாக இதற்கு பிறகுதான் அறிவிப்பாகிறது. இறுதியாக இதற்கிடையில இந்த 3 சுற்றுகள் விறுவிறுப்பாக முடித்து விட்டால் அடுத்தது வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு சான்றிதழை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் 2 அல்லது 2:30 மணிக்குள் முடிப்பதற்கான திட்டத்தில் இருக்கிறார்கள். அடுத்தடுத்த சுற்றுகளும் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. அதிகாரப்பூர்வமாக இதுவரை 14 சுற்றுகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 15 சுற்று முடிவுகள் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய நிலையில அனைத்து வேட்பாளர்களும் பெற்ற வாக்குகள் 15வது சுற்று இன்னும் சிறிது நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு 16வது சுற்று எண்ணப்பட்டு இன்னும் அதற்கான அறிவிப்புகளும் இருக்கிறது. அடுத்ததாக அதுவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவினுடைய வேட்பாளர் ஆதரவாளர்களும் கட்சியின் தொண்டர்களும் ஒரு பக்கம் அவர்கள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல பாமகவினுடைய ஆதரவாளர்கள் பாமக கட்சி தொண்டர்கள் ஒரு பக்கம் அவர்களும் பட்டாசு வைத்து இது பணத்தால் பெற்ற வெற்றி என்று அவர்கள் அதற்கு எதிர்வினையாற்றி வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் இரு பகுதியிலுமே ஒரு பக்கம் வெற்றி கொண்டாட்டத்தில் பட்டாசு வெடிக்கிறார்கள். ஒரு பக்கம் அதற்கு எதிர்வினையாக பாமகவினர் பட்டாசு வெடிப்பதனால எங்க காவல்துறையினர் கூடுதலாக வரவழைக்கப்பட்டு எந்த விதமான பிரச்சனைகளும் மோதலும் ஏற்படாத வகையில் அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பு பணிகளும் கண்காணிப்பையும் தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தடுத்த சுற்றுகளும் இன்னும் சிறிது நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறார். 15வது சுற்று முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 94,992 வாக்குகள் பெற்று முன்னிலை வகித்து வருகிறார். பாமகவின் சி அன்புமணி 43,163 வாக்குகள் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா 7,275 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளார்.